முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் எல்லாம் படுதோல்வி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்குள்ளேயே நீங்க சமூக நீதியை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, அதுக்கு அப்ப எதிர்ப்பா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க வந்து மத்தவங்களை பார்த்து சமூக நீதி மேடையில பேசுறாங்கல்ல சமூக நீதினு சொல்லி. ஓ, அப்ப மேடையில பேசினா போதும், அவ்வளவுதான். விக்ரமன் என்ன சொல்றாங்கன்னா, பாமகனுடைய இந்த பிரச்சார கூட்டத்துலாம் போகக்கூடாது அப்படின்னு மக்கள் விரட்டப்படுறாங்களாம், வீட்டிலே அடைச்சு வைக்கிறாங்க, முக்கியமா திமுக அலுவலகத்திலே கொண்டு போய் மக்களை அடைச்சு வைக்கிறாங்க அப்படின்லாம் அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஸோ இது வந்து நிஜமாகவே திமுகவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அந்த இடத்துக்கு பாஜக வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. சொல்லப்போனா இங்க வந்து நாங்க 2 பேர் தான் பங்காளி, திமுக அதிமுக அப்படின்றீங்க. அதிமுக சீன்லயே இல்லை. அப்ப நீங்க மட்டும்தான் களம் அப்படின்னு ஆயிடுது இல்ல. ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்ன்ற? பாராளுமன்றத்தில் இருக்க செங்கோல்ல வந்து மத அடையாளங்கள் இருக்கின்றதா? இங்க இவரு மேயர் கிட்ட கொடுக்கிறாரு இல்லையா செங்கோல், அதுல வந்து இந்திய அரசாங்கத்தின் சின்னம் மட்டும்தான் இருக்குதான். RS பாரதி ரீசெண்டா பேசியிருந்தாரு, ஒரு நாய் கூட நினைச்சா PA பட்டம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கேயாவது கேட்டா இல்லைங்க நான் கை நாட்டுங்கன்னு சொல்லிட்டு போறீங்க, எதுக்கு நம்ம பாட்டுக்கு ஏதாவது படிப்பை சொல்லி விட்டு அப்புறம் நீ நாயா நரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றது? இப்ப நான் ஒண்ணுமே படிக்கலப்பா, SLC கூட இல்லை, நான் வந்து 4ஆம் கிளாஸ் ஃபெயில், போதுமா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் எல்லாம் படுதோல்வி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அப்படின்னா திமுக தான் சொல்றாரோ? இல்ல, நமக்கு நாமே தோல்வி அடையணும் அப்படின்னு அவர் சொல்வாரா? இப்போ சமீபத்தில் ஒரு சிலர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஏதோ ஜாதி குறித்து ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தர் பேசினதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் திமுக ஜாதியை ஒழித்தது அப்படின்னு. முதல்ல சமூக நீதி அப்படின்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் விளக்க சொல்லுங்க யாரையாவது, எனக்கு புரியல. இப்போ அண்ணன் ராகுல் காந்தி கூட என்னோ ஒன்று சொன்னார், ஜித்னா ஆபாதி இத்னா ஹக் ஏதோ சம்திங் ஏதோ ஹிந்தியில் சொன்னார் இல்லையா, எவ்வளோ இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு. இந்த சமூக நீதி அப்படின்றது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றதையாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா கட்சிகளில் இது இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ நம்ம 234 தொகுதியில் பார்த்தீங்கன்னா தனி தொகுதிகள் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. அந்த தனி தொகுதிகளுக்கு வந்து சொல்லப்போனால் நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் அந்த தனி தொகுதிகள் அத்தனையிலையும் எந்த ஒரு கட்சியோ கூட்டணியோ அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போது அதே ப்ரொபோர்ஷனில் மந்திரி சபையில் இடம் கொடுக்கப்படுகின்றதா, அது ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து முக்கியமான துறைகள் ஒதுக்கப்படுகின்றதா, அதுவும் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சமூக நீதி அப்படின்னா எல்லா சமூகங்களுக்கும், அதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா? சரி, கட்சி பதவிகள், மாவட்ட செயலாளர்கள்னு எத்தனை பதவிகள் இருக்கு, அதுல எத்தனை பேருக்கு வந்து நீங்க பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க? இப்படின்னு கேள்வி வரும்போது யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த கேள்வியை யாருமே கேட்கவும் மாட்டாங்க. கொடுத்துருக்காங்களா மாவட்ட செயலாளர் போஸ்டிங்களா அந்த மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு? எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க எனக்கு லிஸ்ட் சொல்லுங்க. இல்லை அதான் கேட்குறேன், நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதான் அப்படியே நீங்க தேடி பார்க்கணும். ஒரு 60 போஸ்ட் 70 போஸ்ட் மாவட்ட செயலாளர் போஸ்ட் இருக்குன்னு சொன்னா எங்கேயாவது ஒரு 1 2 அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ எத்தனை தனித்தொகுதிகள் 234 ஒதுக்கப்பட்டிருக்கோ அதே பர்சன்டேஜ் ஒவ்வொரு கட்சியும் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்குமே. ஏன் இதை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை? சமூக நீதி அப்படின்னா மற்ற இடத்துலதான், கட்சிக்குள்ளெல்லாம் நீங்க கொண்டு வராதீங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம், கட்சிக்குள்ள கொண்டு வந்து எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்குள்ளேயே நீங்க சமூக நீதியை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, அதுக்கு அப்ப எதிர்ப்பா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க வந்து மத்தவங்களை பார்த்து சமூக நீதி மேடையில பேசுறாங்கல்ல சமூக நீதினு சொல்லி. ஓ, அப்ப மேடையில பேசினா போதும், அவ்வளவுதான். அப்ப உடனே எல்லாம் சொல்லுவாங்க நாங்க வந்து சினிமால சமூக நீதி பேசுறோம் அப்படின்னு. விட்டா நாங்க சினிமால வந்து சபாநாயகர் ஆக்கிட்டோம், இதுதான் சமூக நீதினு கூட சொல்லுவீங்க போல. இதை அடுத்த எலெக்ஷன் போது இன்னொரு படம் எடுத்து அதில் வந்து சிஎம் ஆக்கிட்டு பார்த்தீங்களா இதான் சமூக நீதி அப்படின்னு சொன்னால் கூட அரவிந்த் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இல்லை, எந்த மாதிரி இல்லை, நிஜமாக இந்த மாதிரி செஞ்சாலும் பார்த்தீங்களா சினிமாவில் அவர் சிஎம் ஆக்கிட்டோன்னு கூட சொல்லலாம். அதனால சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே அருகதை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்லலாம், சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு இங்க ஒருத்தருக்கு பட்டம் கொடுத்தாங்க. இது நானும் நீங்களும் கொடுத்த பட்டம்ங்க, ஐயா மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி அவர்களே கொடுத்த பட்டம். அந்த பட்டம் சமூக நீதி காத்த வீராங்கனையா? ஆமா, ஜெயலலிதா அவர்களுக்கு தான் கொடுத்தார். கலைஞர் அவர்களுக்கு கூட இந்த சமூக நீதி காத்த வீரர் அப்படின்னு பட்டம் கொடுக்கலங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு தான் கொடுத்தார். ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இல்ல?
அதனால அவங்க பேசலாம் சமூக நீதி, அவங்க இல்லை. அதனால மற்றவங்கெல்லாம் எப்படி பேசலாம்னு எனக்கு புரியல அரவிந்த். இல்லை, சமூக நீதி ஒரு பக்கம் இருக்க, விக்கிரவாண்டியில் சமூக நீதி வெல்லுமா இல்லை பண நீதி தான் வெல்லுமா அப்படின்னு தான் பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு விக்கிரவாண்டியில் ஏ டீம் திமுக வெற்றி பெறுவதற்காக பி டீமான அதிமுக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ நீங்கள் கேட்டீங்க சமூக நீதி வெற்றி பெறுமா இல்லை பண நீதி வெற்றி பெறுமா அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. சமூக நீதி அப்படின்னா எல்லா சமுதாயங்களுக்கும் ஈக்குவலான ரெஸ்பெக்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து விக்கிரவாண்டியில் நீங்கள் ஏன் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்கக்கூடாது? எங்கே ஒன்றா யார் ஒன்றா நின்று ஜெயிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து அந்த ஜாதி வேற்றுமை வேறுபாடு கிடையாது அப்படின்ற நிலை தானே உண்மையான சமூக நீதி. அப்படித்தான் இருக்கணும் என்னுடைய புரிதல் வரைக்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரையோ இல்லை வந்து அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கின்ற ஒரு சமூகம் இருக்கு இல்லையா, அதை சாராத ஒரு வேட்பாளரையோ கொண்டு வந்து நிறுத்திருந்தீங்கன்னா அப்போ சமூக நீதி இங்க வந்து ஜாதி வேற்றுமை ஒழிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பண்ணாம நீங்க சமூக நீதினா சரி. அடுத்தது ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றத விட நாம தோத்து போய் அசிங்கப்படக்கூடாது அப்படின்றது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா? அதனால யாரோ ஜெயிச்சுட்டு போறாங்க, நாம தோத்து போட்டோம் நாளைக்கு வந்து பேர் வந்துடக்கூடாது. அதுலயும் 3வது இடத்துக்கு போட்டா இன்னும் அசிங்கமா போடும். ஏற்கனவே வந்து 19, 21 அப்படின்னு தொடர் தோல்விகள். அதுக்கப்புறம் 24லயும் வந்து பெருத்த அடி அதிமுகவுக்கு. இந்த நிலைமையில இதுல வந்து இந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் அதிமுக எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சோ அதை விட கம்மியாக வாங்கினாலோ இல்லை வந்து 3வது இடத்துக்கு வந்தாலோ ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஸோ அதை தவிர்ப்பதற்காக அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அதிமுகவினர் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஆமாம் சொல்லிட்டாரு. அப்போ திமுகவுக்கு ஓட்டு போடலாமா? சூசகமாக சொல்லியிருப்பாரோ? கேள்வி வரத்தானே செய்யும். என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாம் பாமகவுக்கும் ஓட்டு போடக்கூடாது, திமுகவும் ஓட்டு போடக்கூடாது. அட்லீஸ்ட் அப்படியாவது சொல்லியிருக்கலாம். அப்போ நாம் தமிழர் ஓட்டு போடலாமா? அவர் வந்து கேட்டார்ல. ஆமாம், ஆதரவு. அட்லீஸ்ட் அதாவது சூசகமாக சொல்லியிருக்கலாம். அப்போ என்ன திமுக, ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது வெளிப்படையா. அதிமுக தொண்டர்கள்லாம் கடுப்பாயிருவாங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்தது அதிமுக. ஸோ அந்த உணர்வு வந்து அந்த தீவிர அதிமுக விசுவாசிகள் உள்ளத்துல எப்பவுமே இருக்கும். என்ன பாமகவுக்கு போடாத அப்படின்னு சொன்னா அப்போ வந்து திமுகவுக்கு போடுன்னு சூசகமா சொல்றீங்களா? இது வந்து ஒரு ஒரு மிக மிக தவறான பேச்சுன்னு தான் நான் சொல்வேன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ அந்த பி டீம் ஏ டீம் அப்படின்றது வந்து நெஜோன்றா மாதிரி ஆயிடும். அடுத்தது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு குழப்பம் இருக்கு. என்ன இவங்க வந்து திமுகவோட மேலிடத்துல அவங்க ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வச்சுக்கின்னு கட்சியை கை விட்டுடுறாங்களோ, கொள்கையை வந்து நழுவ விடுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு. அதிமுகவுக்கு தான் இது ஆப்பு. இல்லை, ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட கை என்னைக்குமே உதயசூரியனுக்கு போகாதுலாம் பேசுவாங்க. அதனால கேட்குறேன். அப்போ அதை சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ மேலே மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே அதிமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்போம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க? செந்தில் பாலாஜி. இது வழக்கமாக சொல்கிறது தானே. அது செந்தில் பாலாஜி மேலே தான் எடுத்தாங்க. இல்லை, அவரும் அதிமுக அமைச்சராக இருந்து வரல இல்லையா? அப்போ யோசிப்பாங்களா மாட்டாங்களா? என்ன ஆச்சரியமா இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க, திமுகவினர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. முதல்ல கலைஞர் அவர்களே அரெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நடந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க ஏதோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் வேற வந்து சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்னு முட்டு குத்துனுக்கிறாரு. அப்போ மேலே நீங்கள்லாம் ஒத்து போயிருவீங்க, அப்போ தொண்டர்கள் நாங்கள் வந்து ஏமாந்து போய் நிற்கணுமா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை அதிமுக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் அரவிந்த். இல்லை, அதே நேரத்தில் விக்ரமன் என்ன சொல்கிறாங்கன்னா பாமகனுடைய இந்த பிரச்சார கூட்டத்துக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு மக்கள் மிரட்டப்படுறாங்களாம். வீட்டிலே அடைச்சி வைக்கிறாங்க. முக்கியமாக திமுக அலுவலகத்திலே கொண்டு போய் மக்களை அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்லாம் அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே பார்த்தோம் நம்ம. அரசியல் மக்களாக வந்து உட்காடுறாங்க. யாரோ ஏதோ பேசுறாங்க, அந்த பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். சரி, நம்மளாம் வந்து 5 நிமிஷத்துக்கு மேல பேசினாலே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்களாம் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் பொழுது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசினாலும் அப்படியே சாப்பிட்டுட்டு, வழக்கமாக மத்தியானம் சாப்பிட்ட உடனே ஸ்கூலில் படிக்கும் போதே நமக்கு தூக்கம் வரும்.
எப்படி அங்கே தூக்கம் வராமல் சமாளிச்சாங்கன்னு தெரியல. விடுங்க, அவ்வளவு வந்து அப்படியே தட்டி எழுப்பக்கூடிய பேச்சு அப்படின்னு வச்சுக்க வேண்டிதான். ஆனால் ஒன்று கவனிக்கணும் அரவிந்த், நான் கிரிக்கெட் வேணான்னு பார்த்தா மறுபடியும் என்ன இந்த பக்கம் தான் தள்ளின்னு வரீங்க. சரி, இப்போ இந்த வேர்ல்டு கப் நடந்தது இல்லையா? ஆமா. இப்போ இந்தியா வந்து நாளைக்கு அமெரிக்கா டீமை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னும் போது ஏதாவது டென்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல. ஏதாவது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வாங்க அப்படி ஒண்ணுமே இருக்காது. அமெரிக்கா தானியா, எல்லாம் யாரு இங்கேருந்து போன பயில தான் அங்க இருக்கானுங்க. H1B விசாவா, அதுல போனவன் தான் பாதி பேர் அங்க இருக்கான். நம்ம தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா போயிட்டு, இத்தனைக்கும் சில ஸ்டார் பிளேயர்லாம் கூட அவங்க ரெஸ்ட் எடுக்க விட்டல. வாங்கப்பா, யாரோ ஒருத்தரையா பெஞ்சில் இருக்கியா, அப்பா வா நீ வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சும்மா தட்டி போட்டு வந்துட்டே இருக்கலாம். ரைட்டா? ஆனா அமெரிக்காவோட எதிர்த்து விளையாடணும் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே யாரும் எதுவும் எங்கேயும் எதுவும் பேசாமல் அப்படியே இறுக்கமான முகத்தோடு இருந்துக்கின்னு ஓ அப்படின்னு இறங்கினாங்கன்னா அப்போ உனக்கு சந்தேகம் வருமா வராத? ஏய், என்ன அமெரிக்கா டீமோட விளையாடுறதுக்கு இவங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்களே, அப்போ சந்தேகம் வருமா வராதா? அந்த மாதிரி இப்போதான் 40 நவதைன்னு ஸ்வீப் வச்சுக்கிறாங்க. சட்டமன்ற தொகுதியில் திமுக தான் அதிக வாக்குகளையும் பெற்று இருக்கின்றது. ஏப்ரல் 19க்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்பா? ஒரு 2.5-3 மாதம் கூட வச்சுக்கேன். ஒன்றும் பெருசாக அரசியலில் மாற்றம் நடந்து விடவில்லை இல்லையா? அப்போ கேஷுவலாக போயிட்டு யாருமே பிரச்சாரத்துக்கு கூட போவானான்னு நினைக்கிறேன். அப்போ திமுக வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லுங்கப்பா, அப்படியே மக்கள்லாம் வருவாங்க, அப்படியே நேராக வந்து அந்த மெஷினை பார்ப்பாங்க, உதயசூரியன் அப்படின்னு குத்திட்டு போகிறாங்க. இது இன்னத்துக்கு போய் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணி நிற்கிறேன், இப்படி தானே சொல்லணும். ஆமாம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த அளவுக்கு அன்புமணி அவர்களோ மற்றவங்களோ குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங்? ஏன் டென்ஷன் ஆறீங்க அப்படின்னு கேள்வி வரதானே செய்யும். இப்போ நீ கேட்டால இந்தியன் டீமை பார்த்து அதே மாதிரி திமுக பார்த்து கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்போ இந்தியா வந்து இந்தியா டீமா அமெரிக்கா டீமா? அது திமுகவை தான் நீ கேட்கணும். ஏங்க வந்து இப்படி பாமகவை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அவங்க தான் ஒண்ணுமே இல்லையே. சொல்ல போனா இங்க வந்து நாங்க 2 பேர் தான் பங்காளி, திமுக அதிமுக அப்படின்ட்டீங்க. அதிமுக சீன்லயே இல்ல. அப்ப நீங்க மட்டும்தான் களம் அப்படின்னு ஆயிடுது இல்ல? ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்ன்ற? இல்லை, அதே நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டம், அந்த ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய நிதி, இதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அமைச்சர்கள் மிரட்டுறாங்களாம். ஒரு நிர்வாகி மிரட்டினா பரவாயில்ல, அமைச்சரே மிரட்டுறாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. அதான் சொன்னேன், அமெரிக்காவை பார்த்து அமெரிக்கா டீமை பார்த்து பயந்து போயிடுச்சுன்னா என்ன அப்படின்ற கேள்வி வருகின்றது. சரியா? இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சு. அதுக்காக அதிமுக பாஜக ஒன்னா சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் நான் வரல. ஜெயிச்சிருந்த ஒன்னா சேர்ந்திருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கும். பெருசா வெற்றின்னு எதிர்பார்த்திருக்க முடியாது. பட் ஸ்பிளிட் ஆனது அப்படின்றது அந்த டிரான்சிஷனா நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து நிஜமாகவே திமுகவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அந்த இடத்துக்கு பாஜக வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஆக்சுவலாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜக 2வது இடத்துல இருந்தால் தான் திமுகவுக்கு அது ஸ்ட்ரென்த் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது குறையக்கூடாது. இந்த தடவை குறைஞ்சதுன்னு பார்த்தோம். அடுத்தது விஜய் அவர்கள் வராரு, அவரு வேற ஏதாவது அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அப்படின்றத எடுத்தாலும் திமுக ஆதரவு ஓட்டையும் கொஞ்சம் அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அது 26ல் அப்படின்னாலும் இப்போலேருந்தே வந்து பாருங்க, நாங்க தான் வந்து யாராலும் தோற்கடிக்க முடியாத வீரர்கள் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோலாம். ஆனால் இடைத்தேர்தலில் இது செல்லுபடியாகும். இல்லை, அதே நேரத்தில் சொல்றாங்க இங்கே விவசாய வேலைகள்லாம் பாதிக்கப்படுதாமே. ஏன்னா மக்கள்லாம் வந்து வேலைக்கு போட மாட்டாங்களா, அங்கே உள்ள கட்சிகள்லாம் ரொம்ப அன்பா அரவணைப்பா பார்த்துக்கிறாங்களாம் வேலைக்கு போக விடாம. சரி விடுங்க, இது தஞ்சை மாதிரி நெற்களஞ்சியம் கிடையாது. வந்து இந்த மாயவரத்திலேயே பார்த்தேன், ஒரு விவசாயி பேட்டி கொடுத்துருந்தாரு. எல்லாம் வடக்குலேருந்து வராங்கங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரொட்டி மாவு வாங்கி கொடுத்துட்டா போதும், அந்த ஆலு டமாட்டர் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கடுமையாக வேலை செய்கிறாங்க. எனக்கு வந்து கூலி செலவும் கம்மியாகுது, நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின்னாங்க. சந்தோஷம். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவே இப்படி ஏதாவது பண்றாங்களோ? இது நாளைக்கு நீங்க இது மாதிரிலாம் குறுக்கு கேள்வி கேட்டுறாதீங்க. ஓகே சார், விக்கிரமணியத்தில் ஒரு பக்கம் இருக்க இப்போதான் லோக்சபை அடங்கி அப்படியே அமர்ந்திருக்கு. சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருக்காரு. செங்கோல் அப்படின்றது பெண்களை அணைப்படுத்துவதற்கான ஒரு அறிகுறி, அதாவது ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி அதை வந்து சூட்சமாக சொன்னாரா இல்லை ஓப்பனாக சொன்னாரான்னு தெரியல. அதை வந்து இழிவுபடுத்தமான ஒரு சொற்களை அவர் பயன்படுத்திட்டாருன்னு பல தரப்புலேருந்து கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. செங்கோலை பற்றி அவர் பேசிய கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, கிராமங்களில் பெரியவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூலிக்கு மாரடிக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஆமாம். அந்த மாதிரி ஒப்பாரி பாடல் பாடுவதற்கு அப்படின்னு இருப்பாங்க. அவங்கள காசு கொடுத்து கூட்டி அறுவாங்க. சமீபத்தில் கூட ஒரு அருமையான திரைப்படம் ஒன்று வந்ததுங்க.
அதில் அந்த ஒரு பழம்பெரும் நாடக நடிகை ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க அந்த ரோலு. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏதோ இவங்க வீட்டில் ஒருத்தர் பெரியவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா ஒன்ன மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு அங்கே ஒப்பாரி பாடிட்டு போவாங்க. அடுத்த மாதம் அடுத்த தெருவில் ஒருத்தர் போயிட்டாருன்னா இவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்வாங்க. அவங்களாண்ட போயிட்டு ஏம்மா போன மாதம் நீ அவரை பற்றி சொன்ன, இந்த மாதம் இவரை பற்றி சொன்னியா அப்படின்னு கேட்டால் காசு கொடுக்குற மவராசன் யாராக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் அப்படி தான் சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் ஊழல் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கின்னு இவங்க திமுக அவங்கெல்லாம் தனித்தனியாக நின்று அதிமுகவை எதிர்த்தெல்லாம் போட்டிக்கிட்ட வரலாறும் இருக்கு. அவங்க வீட்டு வாசல்லையே போயிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படின்னு மறுபடியும் அவங்களோட கூட்டணி சேர்ந்துக்கினதையும் நம்ம பார்க்குறோம். அவங்களாண்ட போயிட்டு இதெல்லாம் கேட்க முடியுமா? அதான் அண்ணாமலை அவர்கள் காமிக்கிறாரு, இதை வந்து நீங்கள் மேயர் கையில் கொடுக்குறீங்களே இது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாரு அவர். அதாவது அண்ணாமலை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நான் வந்து அந்த செங்கோல் நீதி அறம் அதை பற்றிலாம் பேசியிருக்கேன், அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. அந்த செங்கோல் அதாவது பாராளுமன்றத்தில் இருக்க செங்கோல்ல வந்து மத அடையாளங்கள் இருக்கின்றதாம். இங்க இவரு மேயர் கிட்ட கொடுக்கிறாரு இல்லையா செங்கோல், அதுல வந்து இந்திய அரசாங்கத்தின் சின்னம் மட்டும்தான் இருக்குதான். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அங்க பேசும்போது அதை ஏதாவது சொன்னாரா? மத அடையாளங்கள் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? அரசர்களது கையில இருந்த செங்கோல் அதுக்குத்தான் அவர் அர்த்தம் சொன்னாரு. சோ ஆரம்பமே வந்து சொதப்பி அதை முட்டு கொடுக்கறதா நினைச்சுக்கின்னு இன்னும் மேல சொதப்புன்னு சொதப்பி இவருக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. சரி, அரசர்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்ப ராஜராஜனுக்கு சதை விழாறு எடுக்கிறாங்கல்ல அரசாங்க சார்பில், போய் கேட்க வேண்டியது தானே, ஏன் ஓட்டு சீட்டு நோட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பயமா? இதுலயும் ஓட்டு சீட்டு நோட்டுக்கு விளையாடுதா? பின்ன அதுக்கு தானேங்க 5 10 வாங்கல இவங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும். ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு இந்த மாதிரி கொடுக்கறத நீங்க பாத்துக்கிறீங்களா? நாங்க உண்டி குலுக்கி ஏழை மக்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்ப என்னடானா இப்ப நீங்க இந்த உண்டி குலுக்கறதெல்லாம் நிறைய பார்க்க முடியாது. சரி, அதாவது ஜிபே அதெல்லாம் அம்சமா வந்துச்சுல, அப்புறம் எதுக்குங்க? ஓ, அது தேவையில்லை. ஏன்னா ஜனங்களும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை, அது வேற விஷயம். இல்லை, செங்கோலை வந்து அறத்தின் அடையாளம்னு பல படித்த மேதாவிகள் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இவர் வந்து அந்தப்புறத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அந்த கருத்துக்கள் எல்லாம் பொய்யா? இத்தனை வரலாறு எல்லாமே பொய்யா? அவருடைய அந்த வேள்பாரின்னு ஒரு புத்தகம் இருக்குது. என்னவோ தெரியல, மதுரை எம்பி அவர்களுக்கு வந்து தமிழ் மன்னர்கள்னா பிடிக்க மாட்டுது, இந்து சமயம்னா பிடிக்க மாட்டுது, நமது பாரம்பரியம்னா பிடிக்க மாட்டுது. அதாவதுங்க இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, மதம் அப்படின்றது அபின் போன்றதுன்னு கால் மார்க்ஸ் சொன்னாருங்க. ரைட்டா? இதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அப்போ உங்களுக்கு மதம் தான் கூடாது இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கல்வித்துறை அதுக்கப்புறம் ஊடகங்கள் இதிலெல்லாம் புகுந்துங்கன்னு அவங்க அஜெண்டாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு. சரி, அப்படி உலகெங்கிலும் கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த மாதிரி பண்ணாலும் அவங்களுடைய முதல் அண்டு முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும்னா நாட்டை வந்து முன்னேற்றணும் அப்படின்றது. அதாவது எதிரி நாடுகள்னு சில நாடுகள், குறிப்பாக அவங்க வந்து இந்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை சொல்லுவாங்க, அதுக்கு எதிராக வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கிற டோலர்களை பொறுத்த வரைக்கும் சரிங்க, நீங்கள் வந்து இந்த பாரம்பரியம் இதெல்லாம் எதிர்க்கிறீங்க, அட்லீஸ்ட் நாட்டை முன்னேற்றத்துக்கு அப்படின்னு பார்த்தா சீன நாட்டு மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது. அதானே இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் இந்தியா மேலே பாசம் இருந்து இந்தியாவை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்கள் பாசம் எல்லாம் சீனா மேலே இருக்கும்போது அப்புறம் நான் எப்படி உங்களை நம்பி ஏற்றுக்க முடியும்ன்ற? முதல்ல நம்பவே முடியாது, அப்புறம் தானே ஏற்றுக்கிறது. யார் இங்கே ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? 2வது தடவையாக ஆட்சியில் இருந்துக்கிறாரு பினராயி விஜயன், அங்கேயே போன தடவை மாதிரி ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சுக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, மோடி அவர்கள் மெஜாரிட்டியை இழந்து விட்டார், அவர் வந்து பதவி ஏற்பது சரியில்லை அப்படின்னு. ஏன் போன 19 நடந்த மாதிரி தான் 24 ஒத்த சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, ஆட்சியில தானே இருக்கீங்க. 19 பாராளுமன்ற தேர்தலும் போதும் டோலர்கள் சகாவுக்கள் அங்க ஆட்சியில இருந்தாங்க, ஒரே சீட்ல ஜெயிக்கிறாங்க. அப்பவும் வந்து யாரும் இவங்களை ரிசைன் பண்ணணும்னு சொல்லல, இப்பவும் ஒரே சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. பாஜகவே ஒரு சீட்டு ஜெயிச்சிச்சு, அக்கௌண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ சொல்ல வேண்டியது தானே, என்னங்க உங்க மேல நம்பிக்கையில் போல இது ஜனங்களுக்கு, அதனால ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொல்ல வேண்டியது தானே. அதனால இவங்க கிட்ட போயிட்டு நீங்க கன்சிஸ்டன்சி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இல்லை, இதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா தமிழை வந்து சங்கம் வைத்து வளர்த்த ஒரு நகரம் தான் மதுரை. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்களே, அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இப்போ என்ன பண்றது? மக்கள் யோசிக்காத வரைக்கும் வந்து இதுக்கு முடிவே கிடையாது. இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. இதுல சரி, அந்த நடிகர் குடும்பம் வந்தப்போ இவர் டூரிஸ்ட் கைடா போனார்ல, ஒரு எம்பிக்கு தான் வேலையா? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. மக்களை ஒட்டு மொத்தமா திரட்டி வாங்க
நமது பாரம்பரியம் நாகரிகம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இவர் வந்து சகாவுக்களை டோலர்களை அந்த சாதாரண பொது ஜனங்களை கூட்டின்னு போயிட்டு சுத்தி காமிச்சிருந்தாருன்னா நான் பாராட்டி இருப்பேன். நீங்க வந்து ஜனங்களை வெளில நிறுத்திட்டு போனீங்களா இல்ல உள்ள நிறுத்திட்டு போனீங்களா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு நடிகர் குடும்பத்துக்கு டூரிஸ்ட் கைடா போறதுக்காகத்தான் உங்களை வந்து ஜனங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? இன்னி வரைக்கும் அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒருத்தர் கட்டினார் தெரியுமா? அதுக்கு வந்து எவ்வளவு செலவாச்சு என்ன ஏது அப்படின்ற விஷயத்த பொது வழியில ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. போர்டு மட்டும் காணாம போயிடுச்சு. இவர் சொல்றாரு அறத்தின் அடையாளமா இல்ல என்ன அப்படின்னு. முதல்ல அவருக்கு வந்து அறம்னா என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க, அப்புறம் மற்றதை பத்தி பேசலாம். அவர் சொல்லுவோம் மன்னர்களை இதுக்கு முன்னாடி அந்த மன்னர்களை பற்றி தான் பேசியிருக்காரு, அந்த படத்தில் வச்சு பண்ணாங்க அப்படின்னு பல கருத்துக்களை சொன்னாலும் இதில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், சீதக்காதி, அதியமான் இப்பெல்லாம் வரலாறுகளில் படித்து அந்த மன்னர்களையும் தானே அவர் இழிவுபடுத்துகிற மாதிரி அமைஞ்சு போயிடும். இது அவர் யாரை தாங்க இழிவுபடல, நான் தான் சொல்லிட்டேன்ல, தமிழ், நமது பாரம்பரியம், அதுக்கப்புறம் ஹிந்து சமயம், இது மூணுமே அவருக்கு பிடிக்காத ஏற்றுக்கொள்ளாத விஷயம் அது. அதனால இப்படித்தான் அவர் பல நேரங்களில் இழிவுபடுத்திட்டு இருப்பார். ஆனா சினிமா நடிகர்கள் அப்படின்னா வாங்க வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு கூட்டு போவார். இது எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க நம்மளை கூட்டு போவாங்களா என்னைக்காவது? ஏன்னா அவங்களுக்கு என்ன கொம்பா முடிச்சிருக்குது. ஒரு எம்பி வந்து கூட்டு போறாரு அப்படின்னா இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எனக்கு இது பதில் சொல்லுங்க. அவர் எம்பியா இல்ல டூரிஸ்ட் கைடா? எம்பியா இருந்த டூரிஸ்ட் கைடா வேலை பார்த்துருப்பாரு. காசு வாங்கின்னு இல்ல டூரிஸ்ட் கைடுன்னா ஏதோ கொடுப்பாங்கல்ல, ஆமா அப்படிதான் வேலை பார்த்தாரு அவரு. அப்போ சொல்லுங்க, ஆமாங்க நான் வந்து பார்ட் டைமாக டூரிஸ்ட் கைடாக வேலை பார்க்குறேன். அப்போ ஃபுல் டைம் எம்பி இல்லைன்னு ஆகுது. ஒட்டு மொத்தத்தில் அவங்கள ஓட்டு போட்ட மக்கள் தான் வந்து நொந்து நூலாக போனோம், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, தொடர்ந்து திமுக அதோடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதிருப்தி ஒரு பேச்சுக்கள்லாம் வந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் RS பாரதி இப்போ ரீசெண்டாக பேசியிருந்தார். ஒரு நாய் கூட நினச்சா பிஏ பட்டம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாயினால பிஏ பட்டம் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நாயினால பிஏ பட்டம் வாங்க முடியுமா இல்லை பிஏ பட்டம் வாங்கினவங்கள நாயின்னு சொல்றாரா அப்படின்ற கேள்வி வரத்துக்குள்ள அண்ணன் டகால்னு ஒன்று சொல்லிட்டாரு. நான் எந்த உள்நோக்கத்தோடும் சொல்லலை, எல்லாரும் பட்டம் வாங்கலாம் அப்படின்ற அர்த்தத்துல தான் சொன்னேன் அப்படின்னாருங்க. இப்படித்தான் பல பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அரவிந்த் தப்பா நினச்சிக்காதீங்க. இப்போ நான் வந்து என்ன ஆங்கர் ஆகுது என்ன பெரிய விஷயமா? நான் எல்லாம் கூட தான் மைக்க வச்சுன்னு கேள்வி கேட்குது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நாளையிலேருந்து என்னை கூப்பிடுவீங்களா? இப்போவே புலையர்னு ஒரு அரை விட்டு என்ன வெளில அமைச்சிட மாட்டீங்க? கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேசுறேன். அப்படி இல்லப்பா, எல்லாரும் ஆங்கர் ஆகலாம் அப்படின்ற அர்த்தத்தில் சொன்னேன் அப்படின்னு நான் முட்டு கொடுத்தாலும் ஏற்றுப்பீங்களா அரவிந்த்? வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். எனக்கு இன்னும் அண்ணன் RS பாரதி அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எம்பி பதவி இல்லை ஒரு மந்திரி பதவி, ஏன்னா அது கூட சொன்னார், பின்னாடி வந்தவங்கெல்லாம் அண்ணன் சொன்ன ஆதங்கமாக இருக்கும். அதான் அதை புரிஞ்சு இந்த கட்சியில் அவர் ஒரு பதவியை கொடுத்துட்டா அவர் இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போன்னு இல்லை, டகால் ஏதோ ஒன்று பேசுறாரு, அந்த பிச்சை அப்படின்னாரு, அதுக்கு ஒரு கேஸை போட்டாங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொரோனா பீரியட்ல இல்லை நான் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்தேன் அதனால குவாரண்டைன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இந்த கேஸை விடுங்க, என்னது யூ பீப்புள் அப்படின்றாரு. என்ன தயா, நாங்களாம் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கும் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இது அண்ணன் RS பாரதி அவர்கள் பேசுறது இது ஒன்றும் புதுசு இல்லை. டகால் ஏதாவது ஒன்று பேசினே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, நமக்கு கண்டென்ட் வேணாமா, அதுக்காகவாது அண்ணனை குறை சொல்லாதீங்க. ஆனால் அவர் அதையும் சொல்லிட்டாரு, நானும் BA அப்படின்னாரு. அதனால தான் இனிமே எங்கேயாவது கேட்டால் இல்லைங்க நான் கை நாட்டுங்கன்னு சொல்லிட்டு போறேன். எதுக்கு நம்ம பாட்டுக்கு ஏதாவது பச்சை படிப்பை சொல்லிவிட்டு அப்புறம் நீ நாயா நரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ நான் ஒன்றுமே படிக்கலப்பா, SLC கூட இல்லை, நான் வந்து 4ஆம் கிளாஸ் ஃபெயில், போதுமா? ஓகே, இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா EPS அவர்கள் கேட்டிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரான பிறகு என்ன திட்டங்களை டெல்லியிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுவுமே கொண்டு வரலையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதாவதுங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அதிமுக, 11லேருந்து 21, சரியா? அண்டு எடப்பாடி அவர்கள் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தார்? நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், இல்லை நாங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தோம், மத்திய அரசாங்கத்தின் மூலமாக இத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு அவரால் ஏதாவது சொல்ல முடியுமா? பக்கத்தில் யாராவது செக்ரட்டரி இருக்கணும், இதெல்லாம் வந்து இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அது யார் கொண்டாந்து கொடுத்தது? ஐம்ஸுன்னு சொல்லி நிற்கிறாங்க.
அது ஏன் டிலே ஆச்சு அப்படின்றதுக்கான காரணங்களும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது மாநில அரசாங்கத்திலேருந்து இது வரணும் அது வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த பில்டிங் அந்த வேலைகள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே இன்னொரு இடத்துல அட்டாச் ஆகி படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? இதெல்லாம் யாரும் பக்கத்தில் இருந்து எடுத்து சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அண்ணாமலையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சிஎம்மா இருக்கும்போது, இப்போவாது எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவர், அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏ கூட இல்லை, சிஎம்மா இருந்தீங்களா, கூட்டணியில தானே இருந்தீங்க, நீங்க என்ன கொண்டாந்தீங்க அப்படின்னு ஜனங்க திருப்பி கேட்டா இவர் என்ன பதில் சொல்வாரு? அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி 7 பேரை சுட்டு கொண்டாங்களே தூத்துக்குடியில, அது வந்து அவர் பண்ணான்னு சொல்ல முடியாது. பட் டிவியில பார்த்தானே தெரிஞ்சுக்கினாரு அவரு. ஓ, புரியுதா? ஆமா. அதனால நடந்தது, அதை வந்து எதேச்சியா ரிமோட் ஆன் பண்ணிருப்பாரு, டிவி ஓடி இருந்திருக்கும், அதை பார்த்தவொடனே நியூஸ் தெரிஞ்சுக்கினாரு. புரியுதா? அதனால அந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் நீ சொல்ல முடியாது. கொண்டு வந்ததுன்னா நாமளா முன்னிருந்து ஏதாவது செஞ்சிருக்கணும். கரெக்டா? அந்த மாதிரி என்ன செஞ்சாருன்னு இப்ப நானே கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாமலை எது கேட்கணும்? நீங்க சிஎம்மா இருந்தீங்களே, கூட்டணி ஆட்சியில தான், அங்க கூட்டணியில தான் இருந்தீங்க, அப்ப என்ன கொண்டாந்தீங்க எனக்கு சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத அண்ணாமலை நீங்க கேட்டுக்கிறீங்க, நீங்க என்ன கீழ்ச்சிங்க அப்படின்னு ஜனங்க கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? பதில் இல்லாதனால மாத்தி மாத்தி சொல்றாரோ. ஏதோ ஒன்று கேட்க வேண்டியதான். கேள்வி கேட்கும்போது பொது வெளியில அரசியல் வந்தாச்சு, ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதிலுக்கு 4 பேர் 4 கேள்வி, அப்ப 4 × 4 16 கேள்வி வரும்ன்றதை யோசிச்சு கேட்கணும். குழப்பி விட்டாச்சு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாரா இருந்தா கேள்வி கேட்கலாம். இல்லாட்டா நம்ம உலக நாயகன் மாதிரி அப்படியே வாய முடின்னு எப்பாச்சும் ஒரு தடவை கப்புன்னு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு கெஸ்ட் ரோல் மாதிரி போயிட வேண்டியதுதான். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.